காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் வேணுகோபால் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். காங்கிரஸ் திமுக இடையே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு விஷயம் தலை தூக்கியிருக்கிற நிலையில் தற்போது தமிழக தேர்தல் பொறுப்பாளராக உள்ள கே.சி. வேணுகோபால், காங்கிரஸை சேர்ந்த கே.சி. வேணுகோபால் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இன்று தமிழகம் வருகை தந்தார். அவர் தமிழகம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலும் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் தமிழகத்தில் ஒரு பாத யாத்திரையை அமைந்த கரையில் தொடங்கி வைத்த பின்னர் தற்போது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். இங்கு அவர் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார் என்பது தொடர்பாகவும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்றும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், மாணிக்கம் தாகூர் பேசக்கூடிய கருத்து முழுமையாக அவருடைய தனிப்பட்ட கருத்தாகவே பார்க்கப்படுகிறது. அதுக்கும் கட்சியினுடைய கருத்துக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. கட்சியினுடைய அறிவிப்புகள் அல்லது கருத்துக்கள் கட்சி தலைமையிலிருந்து முடிவு எடுக்கப்பட்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மாவட்ட தலைவர்கள் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் 5வதாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் எவர் பேசினாலும் அவர் மீது காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டம் தீர்மானித்துள்ளது என ஒரு தீர்மானமானது நிறைவேற்றியிருக்கிறது. மாணிக்கம் தாகூர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என கே.சி. வேணுகோபாலிடம் கேட்டபோது அது தொடர்பாக மேலிட பொறுப்பாளர்கள் சேர்ந்து கூடி ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்று சொன்னாரே தவிர அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு இடத்தில் கூட அவர் சொல்லவில்லை. ஆனால் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தில் பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என்று வழக்கமாக காங்கிரஸ் கூட்டத்திலேயும் அக்கட்சியினுடைய மாநில தலைவர் கூறுவது போன்று தற்போது 5வது தீர்மானத்தில் இது ஒரு தீர்மானமாக மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.